ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் ராஜா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறது, அப்படி ஃபார்ம் ஆனால் அது என்ன ரியாக்ட் பண்ணணும், நம்ம என்ன அடுத்த மூவ்மெண்ட் இருக்குங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் கவனிச்சா மிடில் ஒய் மாதிரியும் ஓவரால் ஷேப் வந்து ஒரு எம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படி ஃபார்ம் ஆனால் அடுத்த மூவ்மெண்ட் என்னவாக இருக்கும், நம்ம என்ன பண்ணணுங்கிற பற்றி வீடியோ தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ இதில் கவனிச்சா டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணி அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகி ரீட்டஸ்ட் ஆகி 504 வந்து நம்ம பை பண்ணுவோம். பை பண்ணி ஃபஸ்ட் டார்கெட் கூட போட்டோம், 554 ஃபஸ்ட் டார்கெட் போட்டு வரோம். சில பேர் 1:5 ரேஷியோ அந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது இப்போ நோக்கி டாப் படி 674 டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா அது போக வாய்ப்பு இருக்குது. அப்படி போகாமல் இடையில ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன டிசிஷன் எடுக்கும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கேண்டில் நல்லா கவனிச்சா 598 டாப் தொட்டு அடுத்த கேண்டில் ஒரு பெரிய ரெட் எங்கல்ஃபிங் மாதிரி வந்துருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு டோஜி மாதிரி. அதுக்கு அடுத்த கேண்டில் கவனிச்சோம்னா அதே டாப்பை மறுபடியும் தொட்டு பெரிய ரிஜெக்ஷன் நடந்து ஒரு ரெட் கலர் பாடி வந்து கீழே வரைக்கும் போயிருக்கு. ஏன் அப்படி நடந்திருக்குன்னா 598 ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அதுக்கு எல்லாமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தான் இவ்வளோ இம்பாக்ட் ஆகுது. இல்லைன்னா இறங்கின நேரத்தில் அடுத்தடுத்த கேண்டில் அப்பில் போயிருக்கும், ஆனால் போகலை. அப்படி இல்லை, அந்த டவுன் ட்ரெண்டை தொட்டுத்தாவது திரும்பி இருக்கும், அதுவும் திரும்பலை. இப்போ அடுத்த கேண்டிலே கவனிச்சோம்னா இந்த கேண்டிலே முழுங்குற மாதிரி ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்துருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு மேலே தான் போகுங்கிற ஒரு சிக்னல் கிடைக்குது. சரி, அப்படி எங்கல்ஃபிங் மாதிரி விழுந்து அது பிரேக் பண்ணி மேலே போகும் பார்த்தா அதுக்கு அடுத்த கேண்டிலும் அதே மாதிரி 598 லெவல் கிட்ட போய் அடுத்த செகண்டே அது டக்குன்னு சரிஞ்சு கீழே வந்துடுது. இப்படி ஒரு ஒய் சென்ட்ரா ஒய் இல்லைன்னா ஒரு எம்பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்படி ஃபார்ம் ஆனால் அது என்ன ஆகும்? அப்படி ஃபார்ம் ஆகி அது வந்து ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணாலும் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக அடுத்து அது பெரிய ஸ்டாப் லாஸ் நோக்கி தான் போகும். இப்போ கவனிச்சா அந்த ரெட் கேண்டில் வந்து கிட்டத்தட்ட 476 வரைக்கும் தொட்டுருச்சு. நிறையா பேர் இந்த இடத்துல பெரிய லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னு பயத்தில் நிறைய பேர் விற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக புக் பண்ணும். இப்படி மார்க்கெட் யூஸ்வலாக அப் ட்ரெண்டில் போகிற மாதிரி போயிட்டு அது கண்டினியூ ஆகாமல் அது கொலாப்ஸ் ஆகி டவுன் ட்ரெண்ட் பிரேக் பண்ணாலோ இல்லை டபுள் டாப் தொட்டாலோ இல்லை ட்ரெண்ட் பிரேக் பண்ணாலோ இப்படி ஏதாவது வித்தியாசம் நடந்தாலோ தாராளமாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம், உடனே வெளியில் வந்துடும். இந்த இடத்துல கவனிச்சா கிட்டத்தட்ட ஒரு ஹில்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஸ்டெப் தான் வந்துருக்கு. கிட்ட நம்ம லாஸ் ஆகிறதுக்கான அறிகுறி தான். இப்போ நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான சிக்னல் கவனிச்சோம்னா ஒன்று அப் ட்ரெண்டு பிரேக் ஆயிருக்கு, ரெண்டாவது டபுள் டாப்பு, அப்படி இல்லை அப்படின்னா எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, மூணாவது அந்த ஹில்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 சிக்னல் கிட்ட நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கன்ஃபார்ம் இது லாஸ் ஆகும். இப்படி ப்ராஃபிட் பண்ணாலும் இந்த இது ரிஸ்கபிளான ப்ராஃபிட் தான், அது நமக்கு தேவையில்லை, தாராளமாக வெளியில் வந்துடும். இப்போ அதே டைம் ஃப்ரேம் படி சென்செக்ஸ் கவனிச்சோம் அப்படின்னா அந்த சார்ட்டில் கிட்டத்தட்ட 77,000 கிட்ட பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு நமக்கு. அந்த இடத்துல டபுள் டாப் மாதிரி தொட்டு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, அதை பிரேக் பண்ணி அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ நம்ம ரீடெஸ்ட்டாக இடத்துல வாங்கியிருப்போம். ஆனால் அதே நேரம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு ரியாக்ட் பண்ணி ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகி டபுள் டாப் ரியாக்ட் ஆகிருக்கு, எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கன்ஃபார்ம் நம்ம வெளியில் வரதான் பெட்டர். இதை ஹோல்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து மேலே போகும் அப்படின்னு நினச்சி ஃபைட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த கேண்டில் கவனிங்க பெரிய லாஸ் அடிச்சிடும். ஸோ இது பெரிய ரிஸ்க். நமக்கு என்றைக்குமே டவுட்ஃபுல்லான ஒரு இடமா இருந்துச்சுன்னா அது தாராளமாக வெளியில் வந்துடுங்க. அது ப்ராஃபிட்டே போனாலும் அது நமக்கு தேவை, ஆனால் நமக்கு லாஸ் மட்டும் ஆகிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.